ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக பண்ணலான்னு. ஏன்னா ரொம்ப வெயிலாகவும் இருக்குது, கசகசன்னு இருக்குது. கிச்சனில் ரொம்ப அதிக நாள் நின்று வேலை பண்ண முடியல. அது மாத்திரம் ஒரு காரணம் இல்லை, சுத்தீவிர இருக்கிற ஃப்ளாட்ஸ்லாம் ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டுருக்கு. எக்கச்சக்க வெல்டிங் சத்தம் அப்படியே பயங்கரமாக இருக்குது. நான் ஏதாவது வீடியோ போட்டாலும் உங்களுக்குலாம் அந்த நாய்ஸில் என்னோடய வாய்ஸ் அமைங்கி போயிடும். ஏற்கனவே நிறையா பேர் சொல்கிறேன், உங்கள் வாய்ஸ் சரியா இல்லை, உங்கள் மைக்கு சரியா இல்லை, எல்லாம் சொல்கிறேன் இல்லையா. இன்றைக்கி கலந்த சாதம்லாம் பண்ணுறதா இருக்கும். ஒரு கோவக்காய் சாதம், ஒரு எலுமிச்சம்பழ சாதம், ஒரு தயிர் பச்சடி, அவ்வளோதான். ஒன்றும் அப்பளம் வடகம் பொரியல் அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிக்கலாம்னு இருக்கேன். வாங்கோ, உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டே நான் பண்ணவும் செய்வேன். வாங்க கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக. இதை வச்சு நம்ம ஒரு கோவக்காய் சாதமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கோவக்காயை நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கமாக எண்ணெய் வச்சுருக்கேன், கிரவுண்ட் நட் ஆயில். அதில் முதல்ல இதை வதக்கணும்னா இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கிளறிலாம். அங்கே கோவக்காய் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே ஒரு மசாலா ஒன்று அதுக்கு தயார் பண்ணிக்கலாம். இதில் இது நோ ஆனியன் நோ கார்லிக்கு. இதில் கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் நான் இங்கே தேங்காய் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வச்சுட்டா போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் தனியா, கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொரியாண்டர், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு வத்த மிளகா. இதை நம்ம இப்போ கோர்ஸாக நம்ம அரைச்சுட்டுருப்போம். கொஞ்சமாக சீரகம், இது பக்கத்தையே வச்சுருக்கேன், சொல்ல மறந்து போயிட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும், நல்ல முருவலாக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆகிடணும். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சிடணும். இப்போ கடுகு, அதையே எண்ணெய் தான் வச்சுருக்கேன், ஒன்றும் எக்ஸ்ட்ராவெல்லாம் ஊற்றலை. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு அரைச்சமாக கிள்ளியெல்லாம் போட்டுருக்கேன். இப்போ அந்த அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு இதை போட்டுருக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம். இப்போ வடித்த சாதம், அதாவது குக்டு ரைஸ், இதில் கலந்துடணும். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் போட்டுட்டோம். கூடவே இந்த ஃப்ரை பண்ணி வச்ச கோவக்காயும் போட்டுரும். நல்லா கிளறி விட்டுறணும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இப்போ விட்டுக்கலாம். இந்த கலந்த சாதம்னு கொஞ்சம் எண்ணெய் வேண்டியிருக்கோம், நான் எக்ஸ்ட்ராவாக விடலை. இப்போ விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நம்ம விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கலந்த சாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நம்ம இனிமேல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுடலாம். கலந்த சாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கலந்து வச்சுட்டு ஒரு 1 hour இருக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இப்போ கோவக்காய் சாதம் ரெடி ஆகிடுது. இதில் எதுவுமே நம்ம போடலை. அதாவது யூஸ்வலாக நம்ம கலந்த சாதத்துக்கு நிறையா பேருக்கு வெங்காயம் அதெல்லாம் போட்டால் தான் பிடிக்கும். இப்போ கூட நான் சொல்கிறேன், இந்த தேங்காய் அரைக்கிறதையும் உங்களுக்கு வேணும்னா 2 சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்து வச்சு அரைச்சிக்கோங்க. அப்புறமா வதக்கினேன்ல அந்த பச்சை வாசனை போயிடும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி பண்ணினாலும். நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒன்றும் போடாமல் இப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்போ வெண்டைக்காய் இங்கே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை வச்சு தயிர் பச்சடி பண்ணலாம். வெரி ஈஸி ஒன்று, எல்லாராத்தையும் பண்ணுறது தான். இதுக்கு நான் கொஞ்சம் இங்கே எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 மிளகா வத்தல் கிள்ளி போட்டேன். கொஞ்சமாக பெருங்காயம். இதெல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு கரண்டியில் போட்டுருக்கோம். இது வெண்டைக்காய் வதக்கிட்டு நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணின அப்புறம் மேலேருந்து போடுறதுக்கு இதை வச்சுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயை போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா முறுமுறுன்னு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்க, இப்போ வெண்டைக்காய் எப்படி முறுமுறுன்னு ஆகிருக்கு. இந்த மாதிரி ஆகணும். இப்போ இங்கே நான் தயிர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நம்ம சாம்பார் கரண்டினால 2 கரண்டி. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா கடைஞ்சி விடலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன்
ஃப்ரை பண்ணின வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தயிர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் தளர பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். தாளிச்சு கொட்டி ரெடியாக வச்சுருந்தோம்ல, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் அதெல்லாமும் சேர்த்துடலாம். ஆயிடுச்சு. ஸோ வெண்டைக்காய் தயிர் பச்சடி இஸ் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டி, வெரி சிம்பிள். இந்த சம்மர் டயத்தில் இந்த மாதிரி ஒரு கலந்த சாதமும் ஒரு தயிர் பச்சடியும் வச்சுன்னு சாப்பிட்டாலே போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பல காய்கறிகளில் பண்ணலாம். வெறும் வெண்டைக்காய்னு இல்லை, எந்த காய்கறிகளை எடுத்துட்டாலும் தயிர் பச்சடி நம்ம ஈஸியாக பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழ சாதம் பண்ண போகிறோம். பட் லேசான ஒரு ட்விஸ்ட் இருக்குது இதில். என்னங்கிறத பார்க்கலாமா? கடுகு தாளிச்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், கருவேப்பிலை. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பூண்டு, கொஞ்சமாக புதினா, ஃப்ரெஷ் புதி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதை அப்படியே அரைச்சுட்டுருக்கோம். இந்த அரைச்ச விழுதையும் இதில் போட்டுடணும். சூடான எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கி கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கணும். இப்போ இந்த குக்டு ரைஸ் வடித்த சாதத்தை இதில் போட்டுட்டு உப்பையும் எலுமிச்சம்பழத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு போட்டுவிட்டேன். இப்போ இந்த எலுமிச்சம்பழ சாறை இதில் புழிஞ்சுன்னு பண்ணணும். உங்கள் புளிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, 2 மூடி வேணும்னா 2 மூடியும் புழிஞ்சிடலாம். சில பேருக்கு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்கும். இது பாருங்கள், அந்த கலரே எவ்வளோ வித்தியாசமாக எவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு மாதிரி லைட்டு க்ரீனாக இருக்குது பாருங்க. அதனால தான் புதினா ரொம்ப நிறையா அரைச்சி விடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கணும். இது பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் நம்ம மூடி வச்சுடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எலுமிச்சம்பழ சாதம் பிடிக்கலன்னு சொல்கிறவா கூட இதை வச்சுட்டு பாய்ச்சி சாப்பிட்டுடுவா. ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட். இது இதை இப்போ சமையல் பண்ணி மூடி வச்சுட்டேன். இதை பாருங்க, இது கோவக்காய் சாதம். இந்த கோவக்காய் சாதமே மசாலா பாத்துன்னு அங்கே பண்ணுவாங்க பாம்பேயில். நான் அதெல்லாம் போடலை, ரொம்ப சிம்பிளாக நோ ஆனியன் நோ கார்லிக் அதுதான் வச்சுருக்கேன். இது எலுமிச்சம்பழ சாதம். நம்ம யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற எலுமிச்சம்பழ சாதம் தான். ஆனால் இதுலேயே நான் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட்டோடு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புதினா சேர்த்து பண்ணியிருக்கேன். புதினா அரைச்சி விட்டு ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலந்து சாதத்துக்கு தொட்டுக்கெல்லாம் நான் வடை பழமெல்லாம் பொரிக்கலை. அதுக்கு பதிலாக வெண்டைக்காயை போட்டு தயிர் பச்சடி வச்சுட்டேன். கடைசியாக நம்ம சவுத் இண்டியனுக்கு ரொம்ப இன்றியமையாததுன்னு சொல்லலாம் தயிர் சாதம். தயிர் சாதம் இல்லைன்னா நமக்கு சாப்பிட்டா வரியே இருக்காது. என்ன 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் எத்தனை விதவிதமாக சாப்பிட்டாலும் இது கண்டிப்பாக வேணும், தயிர் சாதம். அதனால் அது. ஸோ இன்றைக்கி கலந்த சாதமெல்லாம் பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லாமும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட. என்னோட கெட்டப்பை பார்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா அதுக்கு ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். நான் அதற்கு பொறுப்பு அல்ல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.